இங்க நம்ம ஹீரோ ஒரு பணக்கார வீட்டு பையன், ஒரே பையன் தான், அவனுக்கு அம்மா கிடையாது. அப்பாவோ ஒரு பணவெறி பிடிச்சவர், என்னதான் பணம் இருந்தாலும் இன்னும் அதிக பணம் வேணும்னு நினைக்கிறவர். இந்த ஹீரோ வந்து தான் ஆபீஸ்லயே வேலை பார்க்குற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. இது வந்து ஒரு கட்டத்துல அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. அந்த அப்பா வந்து அந்த பையனை கூப்பிட்டு, டேய் உனக்கு பெரிய இடத்துல சம்மதம் பேசிட்டேன், பொண்ணோ ஏழை பொண்ணு, ஒழுங்கா அந்த பொண்ணை மறந்துடு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ, எனக்கு பண காசுலாம் முக்கியம் இல்ல, காதல் தான் முக்கியம், உங்களை மீறி அந்த கல்யாணத்தை பண்ணி காட்டுறேன்னு சவால் விடுறாரு. அப்பாவோ, இந்த கல்யாணத்தை நீ எப்படி பண்ற நானும் பாக்குறேன் அப்படின்னு 2 பேரும் சவால் விடுறாங்க. வீட்டுக்கு போய் ஹீரோயினை மிரட்டலான்னு போறாரு. அந்த வீட்டுக்கு போனதான் தெரிஞ்சது அந்த ஹீரோயினுக்கு அப்பாலாம் யாருமே இல்லை, ஒரு அம்மா அப்படின்ட்டு. எவ்வளவோ பேசிப்பாங்க அந்த பொண்ணுங்கள்ட்ட, அந்த பொண்ணுமே ஒத்துக்கல. அதனால நம்ம அந்த ஹீரோட அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னா, மறுநாள் இந்த ஹீரோட அப்பா வந்து வந்தாரு. பார்த்துட்டு இந்த ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. ஒரு ஹீரோ லவ் பண்ற பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. அம்மாவுமே சரி உங்கள்ட்ட பணக்காசு இருக்கு அப்படின்னு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்போ அந்த ஹீரோவுக்கு தான் லவ் பண்ண பொண்ணு தங்கச்சி. இவங்கதான் சுகுணாவோட அம்மா. உனக்கு ஒரு அம்மா தேவையா இருந்தது, எல்லா தேவைகளையும் மனசுல வச்சுதான் நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்பதான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சுகுணாவோட அம்மா, இப்போ உனக்கும் அம்மா. இப்போ சுகுணா உனக்கு என்ன உறவு? தங்கச்சி இல்ல? சரி வா, இதெல்லாம் மீறி நம்ம கல்யாணம் பண்ணி ஓடி போயிடலாம் அப்படின்னு அந்த ஹீரோனை கூப்பிடுறாரு. இனிமே நான் உனக்கு தங்கச்சி, நான் எப்படி உங்க கூட ஓடி வர்றது அப்படின்னு அந்த ஹீரோன்னு சொல்லி விட்டுருது. ஹீரோ ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு. இப்படி ஓடி போயிடுவோம். அண்ணன் தங்கச்சியா ஓடி போறோமா? கௌதம் பாத்தீங்களா நம்ம அப்பா புத்தியா எவ்வளவு அப்படியே மைண்டா யோசிச்சிருக்கான். திருக்கம்பு கதையை சொல்லி நவீன், இந்த படம் பேர் வந்து வானமே இல்லை, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது பேர் தற்கொலை பண்ணிக்கலான்னு போவாங்க, ஆனா கடைசியில தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னா கதை. இதுல வர புத்தகங்களோட கதை தான் இந்த கதை. அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கணும்னு நீ சொன்ன, ஒரு விதவை பொண்ணுக்கு நான் வாழ்வு கொடுத்துருக்கேன். எது பெரிய சமூக சேவை நினைச்சு பாரு. நீ உள்ள போமா.